வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இப்போது ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற 20 கம்பெனிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கேட்டிருக்கிற கொஷின். மார்க்கெட் பீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 25,000க்கு நியரில் போன நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3-4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் 24,000க்கு நியரில் லோ வந்தது. 24,000 உடச்சி ஃபால் ஆச்சு. இப்போது இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போது ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் பார்க்கும்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு கொஷினும் இருக்குது. இதுக்கு நம்ம அட்வைஸ் அப்படின்றத விட இப்போது ரீசெண்டாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ் இது வந்து நமக்கு ஒரு லேர்னிங்கான ஒரு வீடியோ மட்டுமே, இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அதனால் இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓனாக டிசைட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணலான்றதை. ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக இந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4% தான் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் நிஃப்டியை விட கொஞ்சம் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த 5 வருஷத்தோட ஹைக்கு நியரில் இந்த ஸ்டாக் டர்ன் ஆகிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன், அதாவது 400% ரைஸ் ஆகிருக்கு. வருஷத்துக்கு ஆவரேஜாக 100% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் வந்து ஒவ்வொரு ஃபால் எங்கெல்லாம் ஃபால் வருதோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காகவும் நம்ம பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 14.28%லேருந்து மார்ச் குவார்ட்டர்லேருந்து இப்போ இந்த ஜூன் குவார்ட்டரில் 14.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நம்ம கவனிக்கலாம். ரெண்டாவது ஒரு ஃபார்மா ஸ்டாக்கு ஆஸ்ட்ராசென் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் ஃபார்மா செக்டாரில் இருக்கிற ஒரு குளோபல் கம்பெனி. இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனாலும் இது ஒரு குளோபல் மல்டிநேஷ்னல் கம்பெனி. 7,900 ஸ்டாக்கோட ப்ரைஸ். இந்த ஒரு வருஷத்தில் ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 85% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் 262% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 75% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 4.9, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸு 2.79% ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு கடன் இல்லாத ஒரு கம்பெனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.74லேருந்து 2.79% அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் தான் ஒரு டிராஸ்டிக் ரைஸ். ஏன்னா 3.75%லேருந்து 4.97% அளவுக்கு ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடியது, ப்ரொமோட்டருக்கு அடுத்தபடியாக ரீட்டைல் ஹோல்டர்ஸ் தான் 17.2% ஹோல்டிங்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டாக் கேப்ரி குளோபல். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட் கன்சூமர் ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 206.70 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸு. இந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டியை விட குறைவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஹைலி ரிஸ்கான கவுண்டரும் கூட. ஏன்னா இந்த சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாலடைல் இருக்கிற ஒரு கம்பெனி. கம்பெனியோட பாசிட்டிவ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 69.89% இந்த ஸ்டாக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் 463% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னா, எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் லெஸ் தென் 2%க்கு கீழே தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க டிவிடெண்ட் ஈல்டு. கம்பெனியோட கடன் 7,500 கோடி ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, எஃப்ஐஎஸ் வந்து 0.85லேருந்து 1%க்கு மேலே ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் 1.661% அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 548%. அதாவது இந்த 14 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 540% அளவுக்கு மட்டுமே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்த ஸ்டாக் செஞ்சுரி பிளை. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற 3வது ஸ்டாக்கு.
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 6.28லேருந்து 4.28 குறைஞ்சிருக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 13.34லேருந்து 15.84 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியில் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மோர் தென் 50%க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா 72.59% ப்ரொமோட்டர் ஹோல்டிங், மியூச்சுவல் ஃபண்ட் 15.8, எஃப்ஐஎஸ் 4.2. மைனஸ் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு 0. அதாவது ரீசெண்டாக இவங்க டிவிடெண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணல. நிஃப்டியை விட கடந்த ஒரு வருஷத்தில் குறைவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 510%, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 100% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. அடுத்தது ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி லிஸ்டான நைக்கா, இ-காமர்ஸ் கம்பெனி, டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனின்னு கூட சொல்லலாம். கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி, வெல்னஸ் பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. மிட் கேப் செக்டாரில் 53,000 கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்குது. எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 10.3லேருந்து 10.5க்கு நியரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12.3லேருந்து 13.2% அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மோர் தென் 50% இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் நைக்கா 30%, 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 47% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 2021 லிஸ்ட் ஆகும்போது 400 ரூபா கிட்ட இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போது இன்னும் அந்த ப்ரைஸ், அதாவது லிஸ்டிங் அப்போது ரைஸ் ஆன ப்ரைஸ் இப்போ வரைக்கும் ரீச் ஆகலை. அடுத்த ஸ்டாக் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி. 332 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஒரு பிஎஸ்யூ கம்பெனி. இதில் மைனஸ் என்னென்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37.6% தான் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் 22%க்கு மேலேயும், எஃப்ஐஎஸ் 15.8% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு 1.4% ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஃப்ரீ ஸ்டாக்கு. லாஸ்ட்டு 1 இயரில் ஜிஎஸ்பிஎல் 18%, 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் 53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கம்பெனியில் ரிட்டர்ன் இல்லை. அதே போல் 2006 ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கம்பெனி 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஹோல்டிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 15.67லேருந்து 15.85 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போது ஜூனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூபிலன் இன்கிரீவியா, நிப்பான் ஏஎம்சி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அலம்பிக் ஃபார்மா, சிப்லா, இண்டிகோ, ஆயில் இண்டியா, பெட்ரோநெட், சிஞ்சின் இன்டர்நேஷ்னல், ப்ளூ டாட், டாபர், டெலிவரி, எஃப்எஸ்எல், காட்ரேஜ் கன்சூமர், மொத்தம் 20 கம்பெனிஸ் இருக்குது. லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு லேர்னிங்கான வீடியோ மட்டுமே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட அனாலிசிஸ், அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம இந்த ஸ்டாக் அவங்க ஏன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, கம்பெனியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், டெலகிராம் சேனல், ரெண்டுத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.